கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். துப்பாக்கி காட்டி மிரட்டுற நீ எல்லாம் ஒரு மிலிட்டரியா? உண்மையான மிலிட்டரியா நீ? அப்பாவி ஜனங்களை வந்து துப்பாக்கி காட்டி உன்னோட பையனுக்கு துப்பாக்கி காட்டி மிரட்டியா நீ? இறக்கு இறக்கு குடிகார நாயா, இறக்கு கீழே இறக்கு இறக்கு குடிகாரனா இறக்கு. சிஆர்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பாதுகாப்பு படையினர் வந்து மது போதையில பெண்களிடமும் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லாத விதமா இவங்க நடந்திருக்காங்க. இதை தட்டி கேட்ட பொதுமக்களையும் துப்பாக்கி காட்டி துப்பாக்கி முனையில அவங்க வந்து உயிருக்கு அச்சுறுத்தும் நடந்திருக்காங்க. ஓடும் ரயிலில் ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் போலீசாரை இறக்கி விட்டுவிட்டு ரயில் மீண்டும் பயணித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல் நேற்று இரவு 10 மணியளவில் புறப்பட்டது. இந்த ரயிலின் பொதுப்பெட்டியில் ரிசர்வ் போலீசார் 10 பேர் பயணித்துள்ளனர். மது அருந்து கொண்டிருந்த அவர்கள் பயணிகள் யாரும் தங்கள் பக்கம் வரக்கூடாது என்றும் இந்த பக்கமுள்ள கழிவறைக்கு செல்லக்கூடாது என்றும் மிரட்டியதாக சக பயணிகள் குற்றம் சாட்டினர். போகக்கூடிய இந்த சேரன் வண்டியில சிஆர்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பாதுகாப்பு படையினர் வந்து மது போதையில பெண்களிடமும் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லாத விதமா இவங்க நடந்திருக்காங்க. இதை தட்டி கேட்ட பொதுமக்களையும் துப்பாக்கி காட்டி துப்பாக்கி முனையில அவங்க வந்து உயிருக்கு அச்சுறுத்தும் நடந்திருக்காங்க. துப்பாக்கியை எடுத்து சுட்டு விடுவதாகவும் மிரட்டியதாக புகார் தெரிவித்த பயணிகள் ஜோலார்பேட்டையில் ரயில் நின்றபோது இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர். பின்னர் ரிசர்வ் படை போலீசார் அனைவரையும் ரயிலை விட்டு கீழே இறக்கினர். அவர்களை வேறு ரயிலில் செல்லும்படியும் கூறிவிட்டனர். இதனால் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் அரை மணி நேரம் தாமதமாக கோவை நோக்கி சென்றது. நேற்று இரவு சேரன்ல 9 மணிக்கு அன்ரிசர்வ்ல கம்பார்ட்மெண்ட்ல நான் அன்ரிசர்வ்ல 185 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு ஏறினேன். அப்ப என்ஜின் மாட்டாதனால பெட்டியெல்லாம் இருட்டா இருந்துச்சு. ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு துப்பாக்கி வச்ச ஒரு ராணுவ படையினர் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க டியூட்டி முடிச்சுட்டு வரோம், எங்களுக்கு அன்ரிசர்வ்ல எங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க, நீங்க இங்கே உட்காரக்கூடாது, எந்திரிச்சு வேற பக்கம் போங்கன்னாங்க. சோ நம்ம பாரத நாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்களேன்ட்டு அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நாங்க எல்லாருமே கடந்து போயிட்டோம். அடுத்த ஸ்டேஷன் வரப்ப ஏறவங்களே என்ன பண்ணாங்க, லாக் பண்ணிட்டாங்க கதவை. அந்த சைடு கழிவறைக்கு பெண்கள் போகக்கூடாத மாதிரி இவங்க ட்ரெயின் மூவ் ஆகுறப்ப என்ன பண்ணாங்க, கரண்ட் லைட் எல்லாம் போட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க சீட் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு மாதிரி பயங்கர சவுண்ட் விட்டு இருந்தாங்க. யாராவது பாத்ரூம் கடந்து போச்சுன்னா இங்க வரக்கூடாது, இது நாங்க மிலிட்டரி மேன் ஸ்கூல்ல கோச், நீ வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல அன்ரிசர்வ்ல கூட்டம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து ஏறுறப்ப என்ன பண்ணாங்கன்னா வாக்குவாதம் வந்துருச்சு பயணிகளுக்கும் இவங்களுக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பயணி வரப்ப வண்டி அதுக்குள்ள காட்பாடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து அவங்க மிலிட்டரி அந்த ராணுவத்திலேயே 20 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஹெட் வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்ல இருந்தாரு. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. அவரு ரொம்ப ஒரு போதை தலைக்கு ஏறிட்டு என்ன பண்ணாருன்னா சீட்டு விளையாண்டு ரொம்ப ஓவரா சவுண்ட் போட்டு இருந்தாங்க. பெண்கள் யாராச்சும் கழிவறைக்கு போனோம்னா ஷூவை காலை நீட்டுறது, ஷூவை தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி ஒரு அநாகரிக செயல் ஈடுபட்டு இருந்தார். இதைய தட்டி கேட்ட பயணி ஒருத்தரை வந்து கழுத்துல அடிச்சிட்டார். ட்ரெயினுடைய பைலட் அவரும் வராரு, அவரையும் அடிக்க போறாங்க. இவங்களுக்கே உயிருக்கு உத்தரவாதங்கிறப்ப சாதாரண பயணிகளுக்கு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு நாங்க என்ன பண்ண, வண்டியை மூவ் பண்ணுங்க, இருட்டுக்குள்ள நிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நேரா காட்பாடி ஸ்டேஷன் வந்துருச்சு. அதுக்குள்ள வந்து ட்ரெயினை புல் பண்ணி நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் பைலட் வரும் அந்த போலீஸ்க்கு, ரயில்வே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரயில்வே போலீஸும் கிட்டத்தட்ட சும்மா சொல்லக்கூடாது ஒரு 30 பேர் அங்க வந்துட்டாங்க. வந்து உடனே உள்ள என்ன காட்டி ரயில்வே போலீஸ் காட்டி இவங்க பயங்கர வாக்குவாதம். நான் யாருன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமா, நான் தான் சூப்பரண்டு அப்படின்னு மது போதையில இவர் தள்ளாடுறாரு. நிலைமை மோசமாகிறத பார்த்துட்டு அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணாரு, ஒரு உயர் போலீஸ் சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணாரு, நானும் கண்ணு வச்சிருக்கேன், நீ பண்றது ரொம்ப ராங்கு, எல்லாமே மீடியாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்களாம் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவரை வந்து வலுக்கட்டாயமா எடுத்து வெளியே வச்சாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான செயலா இருக்குது. இதுக்கு முன்னாடி போன வாரம் திருப்பூர்ல நடந்துச்சு. இந்த மாதிரி ரயில் பயணிகளுக்கும் அது அன்கன்ஃபார்ம்ல பயணம் செய்யறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. நாங்க மிலிட்டரியும் காக்கியும் நம்ம நேசிக்கிறோம். ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி அநாகரிகமா பண்றது ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.